தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சென்னை திரிசூலத்தில் ஜான்பாண்டியினர் கட்சியினர் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக வைக்கப்பட்டு வருகிறது. மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை. சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக பட்டியல் வெளியேற்றம் நடைபெற வேண்டும் என்று பலர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி தேனியிலும் கள்ளக்குறிச்சியிலும் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தை நடத்தியது. அதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல்லில் நடைபெற்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாநாட்டில் ஜான்பாண்டியன் அவர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினார். தற்பொழுது ஜான்பாண்டியன் அவர்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழக பொதுக்கூட்டம், பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் சென்னை திரிசூலத்தில் நடைபெற்றது. தலைவர் ஜான்பாண்டியன் அவர்கள் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரிசில்லா பாண்டியன், மேலும் கட்சியின் இளைஞரணி செயலாளர் வியங்கோ பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பட்டியல் வெளியேற்றம் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மாநில அரசு இந்த கோரிக்கையை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. மாநில அரசு இதற்காக ஒரு கமிஷனை அமைத்து பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக ஆய்வு நடத்தி அதன் அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் மாநில அரசு தேவேந்திரகுல வேளாளர்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலேயே இருக்க வேண்டும் என விரும்புகிறது. அதாவது ஆளுகின்ற திமுக அரசு தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நிராகரித்து விட்டது என்று சொல்லலாம். பரமக்குடிக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சமூக நீதி போராளி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய மணிமண்டப திறப்பு விழா நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தலைவர் கலந்து கொள்கிறார். அந்த கூட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக தலைவர்களும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நிறைவேற்ற கோரி திமுகவுக்கு, மாநில அரசுக்கு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை நிறைவேறும். ஆனால் ஒரு சில அமைப்புகள் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை கைவிட்டு விட்டன. இதனை பொருட்படுத்தக்கூடாது. பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை அனைத்து அமைப்புகளும் கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும்.